ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க 8/11/2025க்கு உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 880. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 880. நமக்கு அதில் எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 9/11/2025 சமுருதி 28க்கு உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ எப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா நிறையா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து கெஸ்ஸிங் வரவே மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் தோணுச்சுன்னா எனக்கு கமெண்டில் அனுப்புங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 4, 5, 6, 8. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுங்க. ஓகேங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 65, 56, 58, 85, 68, 86, 32, 23, 22, 40, 04, 08, 80, 48, 84, 44, 46, 64, 66, 75, 57, 55, 66. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் இதுலேயும் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். அதனால் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்து எனக்கு அது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங் வின் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் கொஞ்சம் காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. 658, 322, 408, 446, 656, 755, 866. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுங்க. சப்போஸ் உங்கள் கெஸ்ஸிங் பாக்ஸில் வந்ததுனாலும் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுங்க, இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா கோடு போடாததை கூட ட்ரை பண்ணிக்கங்க. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. எது போட்டிங்கனாலும் அளவாக போட்டுக்குங்க. வர கெஸ்ஸிங் சரியாகவே வர மாட்டேங்குது. ஓகேங்களா? எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.